ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூபிஜி vlogs. நான் உங்கள் உள்ளூர் பேர்கல்ஸ். இப்போ வந்து கைலாசகிரி மலைக்கு மலை மேலே ஏற போகிறேன். ஸோ அதுக்காக நடந்து வந்துட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒரு ஆலமரம் இருக்குன்னு ஒரு பாட்டி எங்கள் முன்னாடி சொன்னாங்க. ஸோ இப்போ அந்த ஆலமரத்தை தான் நான் தேடி போயிட்டுருக்கேன். அந்த ஆலமரத்துலேருந்து நேராக அந்த மலைக்கு போகிறதுக்கு வழி இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஆலமரத்தை தான் இப்போ தேடி நடந்து போயிட்டுருக்கேன். சரி கொடுங்க ஒன்று. எத்தனை படிக்கிற? ஆறாவதா? தேங்க்யூ. ஆ, ஓ அந்த ஆலமரமா? ம். ஆ, வழி இருக்கும்ல, அங்கே காட்டும்ல. சரி, ஓகே. கோயில் இருக்கும். ம். நேராக வழி இருக்கும். தேவு இருக்கும். தேவு இருக்கும். ஆ, பயப்படாமல் போகலாம்ல, எதுவும் வராதுல. எருமாடு இருந்துச்சான். எருமாடா? டேய், அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. இப்போ கீதான்னு தெரில. இப்போ ஆலமரக்கிட்ட வந்துட்டேன். அந்த தம்பி வந்து எனக்கு காக்கா கொட்டையை கொடுத்தான். போகிற வழியில் சாப்பிட்றதுக்கு உதவும். இதுதான் அந்த அவங்க சொன்ன ஆலமரம்னு நினைக்கிறேன். போகிற இடம் ஃபுல்லாக இது மாதிரி இண்டிகேஷன் மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டு போனாலே கரெக்டாக மேலே போய் சேர்ந்துடலாம். மேலே வந்து சிவன் கோயில் மட்டும் இல்லை, கைலாசகிரி கோட்டையும் ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் மேலே இங்கே யாரோ ரூல் பண்ணியிருக்காங்க போல். ஐ திங்க் இப்போ ஒரு 10% மலை ஏறியாச்சு. 90% ஏறணும். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது அங்கங்கே வழி போட்டிருக்கிறதா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது மேலே போகிறதுக்கு. இந்த காட்டில் இந்த மலையில் இப்போதைக்கு என்னை தவிர யாரும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம அந்த கோட்டை எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்கணும். அந்த கோட்டையில் புதையெல்லாம் இருக்குங்கிறாங்க. இந்த மாதிரி கடினமான மலைப்பகுதியில் நம்ம உயிர் வாழணுன்னா நமக்கு அத்தியாவசியம் 2 தேவை. ஒன்று தண்ணி, இன்னொன்று சாப்பாடு. தண்ணி வந்து என்கிட்ட இல்லை, மேலே போய் தான் தேடணும் தண்ணி எங்கேருந்து எடுக்கலான்னு. இப்போதைக்கு சாப்பாடு என்கிட்ட இருக்குது. கீழே அந்த தம்பி கொடுத்த காக்கா கொட்டை. இந்த நட்ஸில் ப்ரோட்டீன்ஸ் நிறைய இருக்குதுன்னு உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ கொஞ்சம் ஓய்வும் கொஞ்சம் எனர்ஜியும் தேவைப்படுது. இல்லைனா இது மாதிரி இடத்துல உயிர் வாழ்கிறது ரொம்பவே கஷ்டமாக போயிடும். ஓய்வு நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஏற ஆரம்பிக்கணும். நம்மளோட ஃபஸ்ட் எய்ம் தண்ணியும் கண்டுபிடிக்கணும், கோட்டையும் கண்டுபிடிக்கணும். வாங்க ஏறலாம். இன்னும் நம்ம ஏற வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. ஓ, இப்படி போட்டிருக்கா பாருங்கள், சாணியெலாம் இருக்குது. கன்ஃபார்ம் இங்கே காட்டு மாடோ இல்லை காட்டு எருமையோ நிச்சயமாக இருக்குது. ஏன்னா அது போட்ட சாணம் தான். என்ன காஞ்சி போயிருக்கு. புதுசாக போட்ட சாணம் எதுவுமே இல்லை. ஆனால் இருக்கிறது என்னவோ உண்மை தான். இந்த காலத்தில் கையிலே செதுக்கப்பட்ட கல் வடிவங்கள் இதுதான். கல்லிலே செதுக்கப்பட்ட ஒரு ஆஞ்சநேயர் சிலை. குளம் இருக்குது. ஆனால் எப்பயும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஸ்டாக்னேட் வாட்டர் குடிக்கக்கூடாது. வைரஸ்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் சுட வச்சு தான் குடிக்கணும். இந்த இடத்த பார்த்தாச்சு. இப்போ வந்து இன்னும் அம்புக்குறியெல்லாம் போட்டிருக்கு. அதை அந்த அம்பையை ஃபாலோ பண்ணி இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் என்னதாக இருக்குன்னு. நம்ம மலையோட உச்சியில் இருக்குமா அப்படி தான் நினைக்கிறேன். இதோ அம்புக்குறி போட்டிருக்கு. காடே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, அமைதியாக இருக்குது. இது வரைக்கும் நான் ஒரு ஆள் நடமாட்டத்தையே பார்த்ததில்ல. ரொம்ப அடர்ந்த காடாக இருக்கும் மேலே ஃபுல்லாக. என்னால் சுத்தமாக நம்ப முடியலை. மேலே ஒரு 3000-4000 அடி வந்த பிறகு இப்பேற்பட்ட ஒரு கோட்டையாங்கிறத எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வாங்க அங்கே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுவே கோட்டை தான். இப்போ நம்ம கோட்டையோட வாசல் என்ட்ரன்ஸ்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், இது எல்லாமே ஃபுல்லாக கோட்டை தான். மதில் சுவர் மேலே தான் நின்றுருக்குறோங்க. பாருங்கள், கோட்டையோட என்ட்ரன்ஸ்குள்ளே இப்போ நம்ம போக போகிறோம். பாருங்கள்,
இதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸாக ரெடி பண்ணாங்க. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், வா அதை மட்டும் பாருங்கள் நீங்கள். அந்த காலத்தில் வந்து இங்கே தான் குளிப்பாங்க போல். இது ஃபுல்லாகவே ஏதோ பெரிய கோட்டை மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி எனக்கு கோயில் இது. இந்த உலகத்தில் திருந்தாத ஒருத்தவனுங்க இவங்க தான். இங்கேயும் வந்தாடா. மலைக்கு மேலே ஒரு மலை பகுதியில் வந்து ஒரு கோட்டை வந்து பார்க்குறேன். இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறது. ஒரு மலைக்கு மேலே வந்து ஒரு பெரிய கோட்டை இருக்கிற மாதிரி. இந்த மலையில் இருக்கிற சின்ன சின்ன அணில் எல்லாத்துக்குமே வந்து தண்ணி சோர்ஸ் வந்து இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கே மழை பெஞ்சாலும் சரிஞ்சிட்டு வந்து இதோ இங்கே தான் நிற்கும். அழகாக கிராவிடேஷனோட சயின்ஸோட பிரின்சிபலை யோசித்து கட்டியிருக்காங்க. அந்த குளத்தில் புதையல் இருக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு கோட்டை இருக்கிறத பார்க்கும்போதே எனக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவே ஏதோ தெரியுது. நிறைய மர்மங்கள் இருக்கலாம், புதையல் இருக்கலாம். அந்த காலத்து ராஜா எதனா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம், அந்த குளத்துக்குள்ளே எதனா போட்டு வச்சுருக்கலாம். அதுக்குன்னு குளத்துக்குள்ளே போய் காலை விட்டு தேடி உயிரோட முடியாது. புதையலோட என் உயிர் முக்கியம். அதனால் புதையல்லாம் எனக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அவ்வளோதான். நீங்களும் வந்து பார்த்துட்டு சாத்திட்டு கிளம்பிடுங்க வீட்டுக்கு. எனக்கு புதையல் வேணும்னு உயிரை விடாதீங்க. அங்கங்கே வழி இருக்குது, வழியை பார்த்துட்டு வீடு போய் சேரணும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை வித்தியாசமான ஒரு இடத்துல திகிலான எக்ஸ்பீரியன்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye from Ullur Bear Grylls. Have a safe ride.